ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம், அநேக முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க, அது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, தமிழ்நாடு பாஜக ராஜா அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு, அண்ணாமலை வெளிநாடு சென்றிருப்பதால் இவர் தலைமையில் ஒரு குழு, அதை தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்றிருக்கிறாங்க. அதுதான் ஹைலைட்டு. உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புகையை வெளியே வர ஆரம்பிச்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு புறம் அதிமுகவில் ஒரு பிரச்சனையை சசிகலா அவர்களுடைய சகோதரர் திவாகரனை ஒரு கொளுத்தி போட்டிருக்கிறாரு. முன்னாள் சபாநாயகர் தனபாலை நாங்கள் முதல்வராக்குறதுக்கு முயற்சி செஞ்சோம், ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய சிலர் அதை ஒத்துக்கல அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்கிறாரு. இந்த 3 செய்தியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தோழர். உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க தோழர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அண்ணாமலை போறது 2 வகையில பிஜேபி மத்திய பிஜேபி அணுகுது. ஒன்று, அண்ணாமலை இடத்திற்கு வேறொருவரை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். அது நவம்பர்ல அவங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. தேர்தல்ல எல்லா மத்திய அளவுல, மாநில அளவுல ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள நிர்வாக கமிட்டியில மாற்றங்கள் வரப்போகுது. அதை தொடர்ந்து இந்த வேலைகள்லாம் முன்னாடியே பார்க்கப்படுது. அது முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, இந்த தோல்விக்கு காரணம் தமிழ்நாட்டில் 40 தொகுதியிலும் அவங்களால வெற்றி பெற முடியல. எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட 4 தொகுதியில் வெற்றி பெற முடிச்சு. இப்போ 40 தொகுதியில் ஒரு தொகுதியை கூட வெற்றி பெற முடியலங்கிறது அவங்க ஒரு பரிசீலனைக்கு வராங்க. ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்காமல் விட்டது தவறா போயிடுச்சா, அண்ணாமலை இப்படி தனியாக நாம் ஒரு கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஐடியா தோத்து போச்சா, அல்லது அண்ணாமலை ஒரு தனிப்பட்ட வெஞ்சன்ஸா இந்த ஏடிஎம்கேவை பாக்குறாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பிஜேபி வந்திருக்காங்க. அண்ணாமலை இந்த அனுப்புற இந்த 3 மாத கேப்ல இந்த உறவை சுமூகப்படுத்தி பார்க்க முடியுமா? இப்ப அடுத்த தேர்தலை நோக்கி நகருது, 2026 தேர்தலை நோக்கி நகரும் போது இந்த ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க முடியுமா, ஏடிஎம்கேவையும் உள்ளடக்கிய ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இந்த 2 விஷயத்துக்காக தான் அண்ணாமலை போறாரு. அவர் படிக்க போலாம், ஆனா பிஜேபியினுடைய திட்டம் இதுவாதான் இருக்கு. அந்த வகையில இங்க பெரிய கூச்சல் குழப்பம். அண்ணாமலை போனதும் யாராரு அந்த தலைவர் போட்டி போடுறான்னு நம்ம பார்த்தோம். குஷ்பு ஒரு பக்கம், ராதிகா சரத்குமார் ஒரு பக்கம் கேக்குறாங்க, நான் கட்சியே கலைச்சு விட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. விஜயதாரணி ஓப்பன் மேடையில அடிச்சு தாக்குறாங்க, நான் 2 வருஷம் ஆட்சியை விட்டுக்கண்டா, எனக்கு என்னடா கொடுக்க போற அப்படின்னு கேள்வி கேட்க. என்னவாவது கொடு, இதை புரிய வச்சு கூட கேட்கல, என்னவாவது கொடு அப்படின்றாங்க. அதே தொகுதியில பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு. அவரு ஒரு நீண்ட நாள் அரசியல்வாதி. இப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க சென்னையில இருக்கிற அண்ணாமலைக்கு அணுக்கமா இருக்கிற மாதிரி நடித்து கொண்டிருக்கிற ஒரு சிலரும் அதுக்கு போட்டி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம பாக்குறோம். அது இன்னைக்கு கடுமையான போட்டி இருக்குங்கிறதுனால ஒரு குழுவா போட்டுக்கிறாங்க. ஒற்றை தலைமை அறிவிச்சா அதுல ஒரு சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறதுனால ஒரு குழுவா போட்டுக்கிறாங்க. அதுல ராஜாவை யாருமே கேள்வி கேட்க முடியாது. ராஜாவை போட்டுட்டா வேற யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற இடத்துல அவரை ஒருங்கிணைப்பாளரா அறிவிச்சுட்டாங்க. ராமசீனிவாசன், எஸ்.ஆர். சேகர், சக்கரவர்த்தி, முருகானந்தம்லாம் இங்கதான் இருக்காரு. அவரு அண்ணாமலையோட இணக்கமா இருக்கிறவர் தான். கனக சபாபதி, இவங்க உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு நம்ம ஏற்கனவே விவாதிச்ச குஷ்பு இல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல, அவங்க விஜயதாரணி இல்ல. இந்த மாதிரி சிக்கல் இருக்கு. இந்த விஷயம் இதுலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆளுநர் பதவி கேட்டா கொடுத்துருப்பாங்க. இவங்க கேட்டு கொடுக்கலங்கிறது உண்மை. ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சதும் போய் கேட்டுக்கிறாங்க, ஆனா குடுக்கல. அப்படின்னா நீங்க இந்நேரம் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கணும்ல. தமிழகத்தினுடைய தலைவராவோ இல்ல வேற ஏதோ ஒரு பொறுப்பை இவங்களுக்கு இந்நேரம் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா மீண்டும் ஆளுநராக போங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்கணும். இந்த 2மே நடக்கல. அப்படிங்கும் போது அடுத்த தலைவராக, தமிழ்நாட்டினுடைய தலைவராக நம்ம தான் வருவோங்கிற நம்பிக்கை இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாவுக்கு இருந்தது. அது இன்றைக்கு காலியாயிருக்கு. அதனால அவங்க கொஞ்சம் புலம்புறாங்கன்னு தான் பாக்குறோம். ஆனால் ராஜா தலைமையை நான் மகிழ்ச்சியாக வரவேற்கிறேன் அப்படின்னு போடுறாங்க. எனக்கு அதுல ஒரு உள்கூத்து இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.
அடுத்த வரியில என்ன சொல்றாங்க? "எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த எதிர்பார்ப்பு வார்த்தைய இல்லாத சொன்னாலே ஏதோ ஒண்ணு இருக்கு. இருக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அவங்களும் அடி போடுறாங்க. இது வந்து பெரிய சர்ச்சையாக இந்த 3 மாசத்துக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலைக்கு இடம் காலியாயிடும்ங்கிறது தான் நமக்கு ஒரு அநாகரிக அரசியல் தமிழ்நாட்டில இருந்து ஒரு வேரறுக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதுதான் அவங்களுடைய திட்டமாவும் இருக்கு. அது வந்து ஒரு செய்தி பிஜேபி பற்றி. இந்த எ ஏடிஎம்கேல அவர் பேசுற அந்த அந்த பேட்டிய நான் பார்த்தேன். அவர் வந்து ம். நம்ம சுப்பிரமணியம் சுவாமி மாரி பேசுறாரான்னு ஒரு சந்தேகம் வருது. அவர் ஒன்றிய அரசுக்கு ஒரு விளக்கம் குடுக்குறாரு. ஒன்றிய அரசுனா எந்த ஒன்றியம்? அப்படின்னு கேட்கிறாரு. எ நம்ம நம்ம ஊர்ல ஒன்றியம் இருக்குல்ல. தாலுகா தாலுகா ஒன்றியம் இருக்குல்ல. அந்த ஒன்றியமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு ஒன்றியம்ங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் இதுவும் இருக்கு. ஆனா நம்ம ஊர்லயும் ம். இதுதான் ஒன்றியம் அப்படின்லாம் பேசுறாரு. இத வந்து ம். ஒரு பொலிட்டிக்கல் அறிவு இல்லாததா நான் பார்க்கிறேன். டிஎம்கே வந்து டிஎம்கேயோ தமிழ்நாட்டு கட்சிகளோ ஒன்றிய அரசு ம். அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துவது வந்து ஒரு இந்த இந்த செட்டப் அரசுங்கிற இந்த நிறுவனத்துக்குள்ள அ ம். ஒரு ஒரு ஃபைட் அது. ஒரு ஒரு கொள்கை ரீதியான சண்டைக்கு அவங்க வராங்க. இது வந்து ஒற்றை நாடு இல்ல. இந்த ம். மத்திய அரசு மட்டும் இங்க இல்ல. இங்க மாநிலங்களுக்கான உரிமை இருக்கு. சட்டமன்றங்கள் இருக்கு. ஆ சட்டமன்றங்கள் சட்டம் இயற்றுவதற்கான உரிமை இருக்கு. ஆ ம். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. எங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. எங்களுக்கான உரிமைகள்னு சில இருக்கு. அதெல்லாம் ஒட்டுமொத்தமா மறுத்துட்டு, வெறும் சென்ட்ரல் ஸ்டேட்டா வந்து இது வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது ஒரு அரசியல் ரீதியா ஒரு எதிர் முழக்கமாக ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. இந்த இந்த ம். அடிப்படை அறிவு கூட இல்லாம அவர் வந்து அப்படி பேசுறாரு. அப்போ இந்த சண்டைன்றாரு. யார் மேல நீங்க சண்டைன்னா இந்திய அரசு சொல்ற மாரி, நீங்க யார் வேணா சண்டை ம். போட்டுட்டுங்க. நான் வந்து என் லாபத்த தான் பார்ப்பேன். நான் ம். உக்ரைனுக்கும் ஆதரவு தருவேன். ரஷ்யாவுக்கும் ஆதரவு தருவேன். பாலஸ்தீனத்துக்கும் ஆதரவு தருவேன். இப்படின்னு பேசுறது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு இன்றைக்கு இருக்கிற ஒரு மனிதாபிமான ஒரு நாகரீக சமூகத்துக்கு அழகில்ல. அதுபோல இவர் ம். சொல்றாரு, மத்திய அரசோடு இணக்கமா இருக்கணும். மத்திய அரசுகிட்ட இப்படி மல்லு கட்டிட்டே இருக்கக்கூடாது. தி ம். திமுக அரசு வந்து அப்படி செய்யுது. அதனால நம்ம வந்து நிதிய இழக்க வேண்டியது வருது. அவங்க நிதி குடுக்க மாட்றாங்க. இப்படி பேசுறது எவ்வளோ அநாகரிகம், எவ்வளோ அரசியலற்ற தன்மை. யார் ம். தவறு செய்றான்னு நீங்க சொல்லணும்ல. திமுக அரசு தவறு செய்கிறதா? அல்லது மத்திய அரசு ம். தவறு செய்கிறதா? எடப்பாடி பழனிசாமி கூட அந்த நிலைப்பாடு எடுத்துட்டாரே. எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அறிக்கை விட்டிருக்காரு. வ மா மாநில மாநிலத்தை வந்து வஞ்சிக்கிறாங்கன்னு அறிக்கை விடுறாரு. நீங்க வந்து சம்மந்தமே இல்லாம வந்து 2 பேரும் சண்டையிட்டுக் கொள்றாங்க. அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசுறது ஒரு அறிவு கெட்டத்தனம். நீங்க பிஜேபி அரசு தமிழ்நாட்ட மட்டும் வஞ்சிக்கல. பல ம். மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஆதரவு அளிக்காத பல மாநிலங்கள்ல இந்த மாரி தான் நடத்துறாங்க. ஏன் மேற்கு வங்கத்துல அப்படிதான் நடத்துறாங்க. ஆளுநரை கொண்டு குடைச்சல் குடுத்து அவங்க வழக்குக்கு போயிருக்காங்க. கேரளாவுல ம். வழக்குக்கு போயிருக்காங்க. நாம மட்டும் வந்து ஆளுநருக்கு எதிர்ப்பா இல்லையே. இவங்களும் தான் ம். எதிர்ப்பா அப்போ வெறுமனே இது திமுக அரசை குற்றம் சாட்டுவதுல அர்த்தம் இல்ல. யார் வந்து ம். உண்மையிலே தவறு செய்றா? இது 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 மேல யாருக்கு நியாயம் இருக்கு? அப்படிங்கிறத தான் பேசணும். அப்படி பார்த்தா ஒரு நியாயமற்ற, அ கொஞ்சம் கூட மனிதாபிமற்ற அரசை வந்து மத்தியில் மோடி வந்து நடத்திக் கொண்டிருக்கிறார். அந்த மோடிக்கு எதிராகத்தான் இங்க திமுக அரசு இப்படியான முழக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அந்த புரிதலோடு நீங்க வந்து மோடி அரசை கண்டிக்கணும். நீங்க வந்து நிதி ம். குடுக்காமல் இருக்குது. இந்தந்த துறைகள்ல நிதி குடுக்காம இருக்கிறீங்க. கல்வியில குடுக்காம இருக்கு. அது மாணவர்கள் மத்தியில எவ்வளவு பாதிப்பை உருவாக்கும். வருங்கால சமுதாயத்தை எந்த அளவுக்கு அது பாதிக்கும். அப்படிங்கிறத இவரு ம். சொல்லியிருந்தா தான் இவர வந்து ஒரு அரசியலா பார்க்க முடியும். சும்மா வந்து நம்ம ஆட்கள்ட்டயும் குறை இருக்குங்க. நம்ம வ ஊடகவியலாளர்கள் எதுக்கு யார் வந்தாலும் மைக் கொண்டு நீட்டுறாங்க அப்படின்னு நமக்கு கேட்க வேண்டியது இருக்கு. இவரு இவரு என்ன பெரிய அரசியல் ஆய்வாளரா, அறிஞரா அவர்கிட்ட போய் நீட்டிட்டு, அதோட ஒரு கருத்தா இதையும் சொல்றாரு. நான் வந்து அப்போ பேட்டி குடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே அதிமுகவுக்குள்ள இவர வந்து முதல்வராக்குவதற்கான விவாதம் நடந்ததா அப்படின்னு கேட்டா, அப்படி ஒண்ணும் பெருசா நடக்கல. இவரு ஹெச் ம். ராஜா மாதிரி அல்லது சுப்பிரமணிய சாமி மாதிரி எங்கேயாவது ஓரமா ஒரு பேட்டிய குடுத்திருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் விவாதம் ஆகல. அதுவும் தலித்துகள் வந்து உள்ள இருக்கிற தலித் எம்.எல்.ஏக்கள் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. அவர தனபாலை வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த நெருக்கடியினால தான் அவர கொண்டு வர முடியலன்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய்யா தான் நான் பார்க்கிறேன். ஜெயலலிதா யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் சிஎம் ஆக முடியும். தனபாலை இவர் ம். சொன்னதுனால
இவரு ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா, அன்றையிலிருந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஜெயலலிதா கண்ணு முன்னாடியே வராத அளவுக்கு அவங்க வந்து எச்சரிச்சு அனுப்பியிருப்பாங்க. இந்த பக்கமே வரக்கூடாது, ஓடி போயிரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த ஆளு ம். வந்து இத்தன நாள் கழிச்சு அத சொல்றாரு. ஜெயலலிதா ம். யாரை கை காட்டுறாங்களோ அவங்க இருக்கணும். திரும்பி வந்து ம். அந்த பதவிய கேட்டா திருப்பி வாய பொத்திக்கிட்டு வாய அத திருப்பி குடுத்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். அதுதான் நடைமுறை. அப்படிதான் ஓபிஎஸ் இருந்தார். அப்படிதான் வந்து அவங்க வந்து பரப்பன அக்ரஹாரம் சிறைக்கு போம்போது ஓபிஎஸ் வச்சுட்டு போனாங்க. 2 முறை அப்படிதான் வச்சுட்டு போனாங்க. வந்த உடனே அப்படிதான் அவர் திருப்பி குடுத்தார். வாய தொறந்து ம். பேசுவதற்கான அனுமதியே ஏடிஎம்கே கட்சியில கிடையாது. அப்படி யாராவது இன்றைக்கு பேசுகிற யாராவது தைரியமாக சொல்ல முடியுமா? இல்ல அம்மாகிட்ட நாங்க விவாதிச்சிருக்கிறோம். அம்மாகிட்ட நாங்க ம். வாய் தொறந்து பேசியிருக்கிறோம். நாங்க மாற்று கருத்துலாம் பேசியிருக்கிறோம். நான் அம்மாகிட்ட சண்டை போட்டுருக்கேன். எவனாவது இன்னைக்கு தைரியமா ம். உட்கார்ந்து சொல்ல முடியுமா? அப்படிலாம் நடந்தது இல்ல அந்த கட்சியில. அப்படி ஒரு ஜனநாயகமான கட்சிலாம் அந்த கட்சி இல்ல. அதனால இவர் வந்து எங்கேயாவது அப்படி உளறி இருக்கலாம். ஆனா இந்த தலித் எம்.எல்.ஏக்கள் வந்து கொண்டு வர மறுத்தாங்க. நெருக்கடி குடுத்தாங்க. தனபாலை ஏற்கவில்லை அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்தவரைக்கும் பொய்ன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு விவாதமே ஏடிஎம்கேல நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி யாரும் கருத்து சொல்லுகிற அளவுலலாம் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். ம். தோழர், அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் அவர்களுடைய பயணம் தமிழ்நாட்டுக்கு போன முதல் நாள்லயே கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. செமிகண்டக்டர் சிப்பு தயாரிக்கிறதுக்கான ஆலை ஒன்றை கோவை மாவட்டத்தில் நிறுவுவதற்கான இதுவும் முதலில் கையொப்பமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து வெளிநாடு பயணங்கள் போகிறாரு. ஒவ்வொரு முறையும் இவ்வளவு 1000 கோடி வந்து முதலீடை ஈர்த்திருக்கிறோம், இத்தனை 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு டேட்டா சொல்லிட்டே இருக்கிறாங்க ஒரு புறம். இன்னொரு புறம் அந்த அறிவிப்பு வந்த சில நாட்கள்லேயே அதற்கான வேலைப்பாடுகளையும் தொடங்குறாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோடு நிற்காம அடிக்கல் நாட்டு விழாவும் நடக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஸ்பீடு ப்ராக்ரஸ் எப்படி தோழர் பார்க்குறீங்க? இதனால அதான் நம்ம உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு நன்மை வருதா, இல்லை வெறும் வெற்று விளம்பரம் மாதிரி ஷோகேஸ் பண்றாங்களா? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல ஒரு பக்கம் நமக்கு வந்து மத்திய அரசுகிட்ட இருந்து நிதி கிடைக்க மாட்டேது. அதனால இவங்க வேற நிதி சோர்ஸ் நோக்கி நகர்றாங்க. இப்போ அவங்களே வந்து சில விஷயங்கள தமிழ்நாட்டுக்குள்ள செய்ய முயற்சி பண்றாங்க. ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு இந்த தொழிற்பூங்காக்களை அமைப்பது அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் வந்து நடக்குது. பா சிட்டீஸ்ல மெட்ரோ சிட்டீஸ்ல வந்து ஒட்டுமொத்த நிலத்தையும் கமர்ஷியலா பண்றதுக்கான அ ஒரு நிலைமை இருக்கு. இன்றைக்கு வந்து சென்னையில இருக்கிற எல்லா ஓவர் பிரிட்ஜுக்கு கீழ வணிக வளாகங்கள், அப்புறம் ஏற்கனவே இருந்த குடிசை மாற்று வாரிய பகுதிகள், அப்படி ஆம் அரசுக்கு அ அரசுக்கு சொந்தமான நிலங்களை வந்து கமர்ஷியல் ஸ்பேஸாக மாத்துற ஒரு முயற்சி இருக்கு. அப்படி சொல்லிட்டே போலாம். இப்ப அதை வந்து விரிவுபடுத்தி கோவை, திருநெல்வேலி, மதுரை, அ திருச்சி அப்படி வந்து இன்னும் விரிவுபடுத்தி போறாங்க. அது ம். ஒரு வகையில முதலீட்டை வந்து ஏற்கனவே கோட் சூட்லாம் போட்டு எடப்பாடி போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு. அது வழக்கமா நடக்கிறதா இருந்தாலும், அ அதுல எந்த அளவுக்கு லாபம் வருது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியாது. சில நாட்கள் அதாவது சில ஆண்டுகள் ஆகும். இதுல இருந்து என்ன நம்ம வந்து கிடைக்கப்பெறோம் அப்படிங்கிறது சில ஆண்டுகள் ஆகும். ஆனா இன்னொரு ம். பக்கம் என்ன நடக்குதுன்னா, நான் சொல்ற மாரி இப்போ அர்பன் சிட்டில மெட்ரோ சிட்டில வந்து அவங்க பண்ற இந்த ப்ராஜெக்ட்னால பாதிக்கப்படுறவங்க யாரா இருக்கிறாங்க? இப்போ குடிசை ம். மாற்று வாரிய பகுதிகள் எல்லாம் கொண்டு சிட்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் காலி பண்றாங்க. காலி பண்ணி சிட்டிக்கு வெளியில போடுறாங்க. இது வந்து பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அது தீவிரமா நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அங்க ம். காலி பண்ணி அங்க போட்ட இடங்கள் வந்து இன்னைக்கு என்னவா இருக்கு? எவ்வளவு சுகாதாரமான ஒரு சூழலை நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்கீங்க? அது பெரும்பாலும் அடித்தட்டு மக்கள், தலித் மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்க ஆண்டாண்டு காலமா வாழ்ந்த இடத்தை வந்து நீங்க நீக்குறீங்க. நீக்கிவிட்டு ம். போடுற இடமாவது அவர்களுக்கு வசதியாக இருக்கா? வேலை வாய்ப்புல அவங்க என்ன மாதிரி இருக்காங்க? சுகாதாரத்துல என்ன மாரி இருக்காங்க? குற்றச்செயல்கள் இன்னைக்கு அதிகரித்திருக்கு. அ அ நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு அதிக டென்சிட்டி கொண்ட ஒரு பகுதிகளாக இந்த பகுதிகள் மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற ம். ஒரு பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்கு. அப்படி வந்து இப்ப அடுத்தடுத்த நகரங்கள் அது போன்று மாறப்போகுதா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற நாம் நாம் வந்து தொடர்ந்து விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை தான் வந்து முன்னிலைப்படுத்திட்டு இருந்தோம். சுதந்திர காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும்
நம்முடைய எல்லா பட்ஜெட்லயும் முதல்ல விவசாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். இப்ப இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள், அந்த பால் உற்பத்தி அல்லது கோதுமை, நெல்லு, மற்ற பணப்பயிர்கள், இந்த மாதிரியான பயிர்கள் சார்ந்த விஷயங்கள நீங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்க? இங்க இருக்கிற ம். தற்சார்பு பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்க? அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. அதுல தான் வந்து எளிய மக்கள், எல்லா தரப்பு மக்களும் வந்து பங்கு பெறுகிற ஒரு சூழல் இருக்கும். இப்போ சாதாரண விவசாய கூலிகள், மற்ற கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை பெற முடியுமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது மாரி அ ம். இங்க இருக்கிற சூழலை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல், வெளியிலிருந்து இது மாதிரியான திட்டங்களை புகுத்துவது வந்து பின்னாட்கள்ல இப்ப நம்ம வந்து ஸ்டெர்லைட் அனுமதிச்சோம். இங்க கடல்ல சென்னை கடற்கரையில இருக்கிற பல தொழிற்சாலைகள நம்ம அனுமதிச்சோம். காமராஜர் ம். காலத்திலிருந்தே வந்திருக்கு. எப்போ சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே வந்து சென்னை துறைமுகத்தை ஒட்டி இருக்கிற இந்த தொழிற்சாலைகள் வந்திருக்கு. எண்ணெய் பிரித்து எடுக்கிற தொழிற்சாலை, ஆ ம். மின்சார தொழிற்சாலை, இப்படி பல தொழிற்சாலைகள் இருக்கு. ஆனால் அதனுடைய கேடு, அதனுடைய விளைவை நம்ம எப்ப சந்திக்கிறோம்னா, 75 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க எண்ணெய் கசிவு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. மீனவ கிராமங்களை பெரிதும் பாதிக்கிறது. இப்ப ம். ஸ்டெர்லைட்ல அந்த மாசு வந்து பெரிய அளவுக்கு கேன்சர உருவாக்குது. பல தோல் நோய்களை உருவாக்குது. குழந்தையின்மையை உருவாக்குது. இந்த மாரி பிரச்சனைகள் வந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு தெரியுது. அதே தான் வந்து கூடங்குளத்தில பிரச்சனை. அந்த ம். கதிர்வீச்சுனால என்னென்ன பாதிப்புகள் வருதுங்கிறத ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. இப்ப அது மாதிரி நீங்க வெளியிலிருந்து கொண்டு வருகிற முதலீடு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்தப் போகிறது என்பதை இன்னும் ஒரு 20 ஆண்டுகளோ, 25 ஆண்டுகளோ கழிச்சு தான் தெரியும். அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வெறுமனே அதாவது ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறத நோக்கி நகர்றாங்க. 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறத இன்னும் ஓராண்டுக்குள் நாங்க நிறைவு செய்துருவோம் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய முழக்கம். ஆனால் வெறுமனே இதை அப்படித்தான் பார்க்கணுமா? வெறும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணுமா? அந்த பொருளாதார வளர்ச்சி யாருக்கானது? அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதாக அனைத்து மக்களும் பங்கேற்பதற்கான ஒரு ஸ்பேஸ குடுக்குமா? அப்படிங்கிற ம். ஒரு உணர்வோடு இதை அணுகணும் திமுக அரசு அப்படின்னு நினைக்கிறேன். மத்தபடி அவங்க குடுக்குற டேட்டா உண்மையா இருக்கலாம். வேலைவாய்ப்புகள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு குடுப்பதற்கானதா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு பார்வையோட நம்ம சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து நம்ம பேசுவோம் தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.